தள்ளு பழச எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். Hi guys, welcome to Sano's Kitchen and Lifestyle. Today special, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, சித்திரை 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே இன்னைக்கு போல் என்றைக்குமே ரொம்ப ஹாப்பியாக, அதை விட இன்னும் பெட்டராக லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே சாதிக்கணுன்ட்டு எல்லாருமே கடவுளை பிரார்த்திக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே சித்திரை 1. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம தமிழ் வருஷ பிறப்புக்குலாம் நம்ம சாமி கும்பிடுவோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி, தோசை, அந்த குட்டி குட்டி போண்டா பண்ணி குருமா, அதுக்கப்புறம் மெதுவடை, அதுக்கப்புறம் கடலை வடை. ஸோ டைம் இருந்தால் பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் டைம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில. நாங்கள் மார்னிங் எழுந்ததே லேட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ நைட் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால எங்களால் மார்னிங் எழுந்துக்க முடியல. ஸோ வீடு க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுது, ஒட்டடை அடிச்சு அதெல்லாம் முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு நான் நேற்றே மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன், இட்லி மாவு, தோசை மாவு. ஸோ பார்த்திங்கன்னா நான் இது ஒரு டிப் சொல்லியே ஆகணும். இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் நான் இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இதை விட பெரிய சைஸ் 2, இந்த சைஸ் 2, ஸோ 4 வாங்கியிருந்தேன். கொஞ்சம் காஸ்ட்டு அதிகம்தான், பட் ஆனால் ஸ்கொயராக இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய அத்தனை பொருளுமே ஸ்கொயராக இருக்கிறப்ப நமக்கு ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும், நமக்கு இடமே சேவ் ஆகும். ஸோ அதனால் ரவுண்டு, ஹைட்டு வைஸாக ரொம்ப அகலமாக அப்படின்னு வாங்காமல் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வாங்கினா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது இவ்வளோ வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அதை உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கரில் நான் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி குக்கர் விசில் விட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி வடைக்கு மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ இட்லி ஊற்றிடலாம். பசங்களுமே கூட இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரே ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 பாத்ரூமே ஹீட்டரை போட்டுட்டு எல்லாருமே இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி வேலையே ஆகாது. நாங்கள் 3 பேரும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னாலே வேலையே ஆகாது. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஸோ டக்குன்னு வேலை ஆகணுன்னா சுத்தமாக முடியாது. நமக்கு ஸ்கூல் அனுப்புகிறப்ப கூட நம்ம எல்லா ஒர்க்கும் கடகடன்னு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப சுத்தமாக நமக்கு கையும் ஓடாது, காலை ஓடாதுங்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு காலையில் வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு கலர் கோலம் போட்டுட்டு கடகடன்னு காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு கடகடன்னு 1 by 1 நான் பிளான் பண்ணி இதுக்கடுத்து இதை பண்ணணும், இதுக்கடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பிளான் பண்ணி தான் செஞ்சிட்ருக்கேன். அப்படியுமே கூட லேட் ஆகிடுது. பசங்களுமே டெய்லி மார்னிங் 8 o'clockலாம் டிஃபன் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே டென்ஷன் ஆகும். அவங்களுக்கு நான் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை ஆளுக்கு ஒரு கிளாஸ் குத்தாச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டாங்க. காவியா குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டா, காவியாவே வாஷ் பண்ணா. ஸோ பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி காவியா பூஜை பண்ணிட்டு இருக்கா. புசுமா பார்த்தீங்கன்னா அது குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டிவி பார்த்துட்ருக்கு. நம்ம தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருக்கும். இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டால் வருஷம் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். இன்றைக்கி அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்காமல் இருந்தோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக திட்டு வாங்க மாட்டோம். இன்றைக்கி புக்ஸ்லாம் எடுத்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு படித்தோம்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக நல்ல படிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க. ரொம்ப முக்கியமாக ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், புளி இதெல்லாம் போட்டு ஒரு டிஷ் பண்ணுவாங்க.
ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அறுசுவையுமே நம்ம அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னுட்டு வேப்ப இலை கொழுந்து, அதுக்கப்புறம் கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ளேவர்ஸுமே இன்னைக்கு சாப்பிட வைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அதை சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சித்திரை 1க்கு ஃபஸ்ட்டு அதுதான் கொடுப்பாங்க. அது மாங்காய்லாம் கட் பண்ணி போட்டு அது ஒரு மாதிரி அது ஒரு இதுவாக பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து. ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய விஷயம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதால அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. பட் ஆனால் வந்து நீங்கள் 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, அதாவது அறுசுவைனாலும் என்னன்னு தெரியாத நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பீஸா, பர்கர், அதே சிவன்யா வந்து சொல்லிட்டு இருந்தா காலையில், மம்மி ஏன் டெய்லி இட்லி தோசை சமைச்சு சாப்பிட்றோம், ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பீஸா பண்ணி படைக்கக்கூடாது, பீஸா பண்ணி சாமி சாப்பிடாதா, அந்த மாதிரி கேக் பண்ணுங்க, பப்ஸ் பண்ணுங்க, அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. ஸோ நம்ம அந்த காலத்தில் வடை, இட்லி, தோசை அப்படிலாம் தான் செஞ்சு அம்மா கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. எப்பயுமே நம்ம அவசரமாக சமைக்கிறப்ப தாங்க இருக்கும். ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காலியாக இருக்கும், தீர்ந்து போயிருக்கும், நம்ம வாஷ் பண்ணி போட்டிருப்போம், அதை வந்து எடுத்து பார்த்து நம்ம ஃபில் பண்ணாமையே இருந்திருப்போம். ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணது தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வந்து சுத்தமாக தீர்ந்து போச்சு. நான் வந்து நேற்றே வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து வறுக்கிறப்ப, அதாவது ரோஸ்ட் பண்ணுறப்ப தான் வந்து இது இல்லைன்றது தோணுது. நம்ம அந்த டைமுக்கு இதை தேடி எடுத்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஒரு திங்ஸ் இல்லைன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகும்ல. யாரெல்லாம் அப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இது இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆனியன்ஸ் வரைக்கும் சாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வேலைகள்ன்றதில்ல, எல்லா வேலையுமே வந்து வீட்டில் வந்து ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணுறது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, தப்பு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாதாங்க நமக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்மளே வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருந்தால் எப்படி அது சொல்லுங்கள் பார்க்கலாம். வருஷத்தில் ஒரு நாளாவது வந்து வீட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் ஆனியன் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு வேற வேலை கால நேரம் இல்லாமல் இது வந்து அடிக்கடிக்கு கழண்டுக்குது. அது வந்து கொலுசு வந்து பெரிய சைஸாக வாங்கிட்டேன். அது வந்து தளர இன்னும் லூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை கட் பண்ணியும் போட முடியல. அது ஒரு டென்ஷன் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் வந்து குருமா வந்து வைக்கிறதுக்கு நம்ம இதே பாத்திரத்துலேயே வந்து குருமா வச்சலாம். எப்பயுமே அந்த குட்டி போண்டா செஞ்சு நம்ம குருமா வைக்கிறப்ப கொஞ்சம் அகலமான பாத்திரமாக, கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த நம்ம உள்ளார போடக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுத்துலேயே ஊறணும். ஸோ அதனால் நான் என்கிட்ட இருக்கிற பெரிய குக்கர் இது தான். இன்னொரு குக்கர் இருக்குது, ரொம்ப பெருசு. அது ஹைட் வைஸாக வரும், இது வந்து அகலத்தில் வந்து வரும். ஸோ அதனால் இதுலேயே நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நான் தாளித்து விட்டுற போகிறேன் குருமா. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்பைசஸ்லாம் வந்து ரோஸ்ட் பண்ண சொல்லவே நான் வந்து ஆயில் வந்து வானலில் வந்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன். ஏன் அப்படி வச்சுருக்கோன்னா ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம குருமா வச்சு தாளித்து ஊற்றின பிறகு உடனே அந்த குட்டி போண்டா செஞ்சு நீங்கள் வந்து குக்கரில் அதாவது குழம்புல போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு ஊறி டக்குன்னு சாப்பிட்டுடலாம். ஏதாவது ரெண்டுத்தில் ஒன்று வந்து ஹீட்டாக இருந்து ஒன்று வந்து ஆறி போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊறுறதுக்கு வந்து லேட் ஆகும். ரெண்டுமே இமிடியேட்டாக வந்து ஊறணும் அப்படின்னா ரெண்டுமே ஹீட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இப்போ குலோப் ஜாமுன்லாம் செய்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஜாமுன் வந்து ஜீரா வந்து ஆறி இருக்கணும், ஒன்று இல்லைன்னா குலோப் ஜாமுன் ஆறி இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆறி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஊறி
லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நைட் வச்சு தான் சாப்பிடுவோம். பட் இது இப்பயே நம்ம சாப்பிட போகிறோன்றதுனால ரெண்டுமே ஹீட்டாக இருந்தால் உடனே ஊறிடும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். நான் மற்றதுக்கு வடைக்கு எல்லாமே கூட சேர்த்து வந்து ஆனியன் வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு சிலர் குருமா வைப்பாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி குருமா வைப்பாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி தான் வைப்பாங்க. நான் வந்து வதக்கி போட்டு தான் வைப்பேன். ஸோ அரைக்கிறதுக்கு அதை ஆற வச்சு அரைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாதுங்க. பசங்க வந்து ரெடியான்னு வந்து கேள்வி கேட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம இந்த பதட்டத்தில் நம்ம எங்கேருந்து நம்ம இதெல்லாம் வந்து ஆற வச்சு அரைச்சி குருமா வைக்கிறது. ஸோ அதனால் நிறைய பேர் வீட்டில் வந்து இன்னைக்கு நான்வெஜ் எடுப்பாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்கள் வீட்லேயுமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டிலலாம் வந்து ஆடெல்லாம் வெட்டி சித்திரை மாதம் வருஷப்பருப்புக்கெல்லாம் ஆடெல்லாம் வெட்டி அதெல்லாமே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கெடா வெட்டெல்லாம் கூட இருக்கும் சித்திரை 1ன்னா. ஸோ சித்திரை 1னாலே ஸ்பெஷலான டே தான். உங்களுக்கு வந்து நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நினைக்கிறேன், ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே தெரில எதில் நான் ஆர்டர் பண்ணேன்றது மறந்து போச்சு. ஸோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 4 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, அதே சேம் டைம் வந்து ஒரே இதிலே வந்து 4 கண்டெய்னர்ஸ் உண்டு. ரொம்பவே நமக்கு ஃபேசியஸாக இருக்குது. அதே சமயம் வந்து 4 பாட் இருக்கிறதுனால 4த்தில் நான் வந்து ஒன்றுத்தில் வந்து இஞ்சி, ஒன்றுத்தில் பச்சை மிளகாய், ஒன்றுத்தில் கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ நம்ம டக்குன்னு சமைக்கிறப்ப இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரசித்து இதை வந்து நான் பிளான் பண்ணி போட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்தில் எலுமிச்சை ஊறுகாய், ஒன்றுத்தில் வந்து இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நான் வீட்டில் பண்ண தொக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய். ஸோ அது வந்து நம்ம ஊறுகாய் வெரைட்டிஸ் அப்படின்னீங்கனாலே ஒன்றா தேடி இந்த ஊறுகாய் வேணுமா அந்த ஊறுகாய் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க பசங்க. நமக்கு அவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கு மாளாது. ஸோ இப்போ ஊறுகாய் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னால் நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஊறுகாயுமே வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ரைஸுமே ரொம்ப அவைலபிளாக தான் இருந்துச்சு. நம்ம குருமாவுக்கு வந்து தேங்காய் சில்லெல்லாம் போட்டு நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. குருமா பண்ணுறப்ப இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் எல்லாம் நீக்கிட்டு உக்காண்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏம்மா அதை பண்ணுறீங்க அப்படின்னா, குருமா வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, அதே சமயம் வந்து ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு உக்காண்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அப்படியே தூக்கி போட்டோமோ மிக்சியில் அரைச்சோமானா. இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மசாலா அரைக்கிறப்ப நிறைய கொரண்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு இதுக்குமே நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பவுடர் மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியே போடாதீங்க ஃபஸ்ட்டு. ஸோ 2 வாட்டி நல்லா வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். நமக்கு வந்து குழம்புமே திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் தேங்காய் அரைக்கிறப்பயே நீங்கள் தண்ணி விட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னீங்கன்னா அந்த தேங்காய் வந்து திப்பியாக இருக்கும். தண்ணி விடாமல் அரைக்கிறப்ப அது வந்து ஃபைன் பவுடராக வரும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதுக்கு நம்ம தேங்காய் போடுறோன்றதை பொறுத்து தான் நம்ம அரைக்கிறதுமே. பொரியலுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த குருமாவுக்கு இந்த மாதிரி பண்ணால் குழம்பு தேங்காய் போட்டதே நம்ம தெரியாது, பட் டேஸ்ட் வைஸாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனோட ஒரு 4 பல் வந்து முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் போட்டேன், அது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சமைக்கிறப்ப, நம்ம வீட்டில் சமைக்கிறப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம கையால் சமைச்சு கொடுக்குறப்ப அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து நம்ம சமைக்கிறப்ப உப்பை வந்து பார்த்து போடணும். ஸோ இதெல்லாமே கூட நமக்கு சமைக்க ட்ரைனப் ஆகிடும். ஸோ அந்த அளவு, கண் அளவு சொல்லுவாங்க, கை அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ
டேஸ்ட்டும் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அப்படியே போடுறது தான். அன்னைக்கு எங்கள் வீட்டில் இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே உப்புட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே ஓட்டுனது திரும்ப அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன பண்ண பூஜை பண்ணிட்டியா? பெரிய மாதிரி இருக்கு கைஸ். எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய பொண்ணு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு நம்ம மாவை அரைச்சிட்டு அதனோட கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் சால்ட்டு இது வரைக்கும் ஆட் பண்ணி வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி இது கூட ஆனியன்ஸ் போடணும், வெங்காயம் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நார்மலாக குழம்புல வந்து வெங்காயம்லாம் போட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதோடவே நம்ம இதை குட்டி குட்டியாக, அதாவது நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு, அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வர மாதிரியான சும்மா லைட்டாக பிடிச்சி மட்டும் நம்ம போட்டு விட்டுடணும். ஸோ நமக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது வந்து உடஞ்சிடும். அதே சமயம் நம்ம சைஸுமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடுறப்ப வந்து நமக்கு குழம்புலாம் வந்து அள்ளுறப்ப வந்து நமக்கு வந்து இது சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உடையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சாப்பிடக்கூடிய சைஸு குட்டி குட்டியாக திட்டமாக மீடியம் சைஸாக நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஊறினாலுமே கூட நம்ம குழம்புலாம் வந்து கிளறி நம்ம எடுத்து போடுறப்ப நமக்கு அதனால் வந்து அந்த போண்டா வந்து உடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து சைஸ் வந்து மீடியம் சைஸ் தான் போடணும். ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து குருமாவுக்கு வந்து மசாலா வந்து அரைச்சி விட்டாச்சு. ஸோ ஜார் வந்து கழுவி நம்ம விட்டு குருமா வந்து விட்டாச்சு. இதுக்கு வந்து குருமா வந்து நம்ம தண்ணியாக தான் வைக்கணும். ரொம்ப டைட்டாக ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த போண்டாலாம் போட்டோம்னா எப்பயுமே பாருங்கள் ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பாருங்கள், ரொம்ப தண்ணியாக வைக்கணும். அதே சேம் டைம் இந்த போண்டாக்களுமே வந்து ரொம்ப நல்லா வந்து நமக்கு க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி வேக விடக்கூடாது. லைட்டாக நார்மலாக வெந்தாலே போதும். ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து நேத்திக்கு நைட்டு வந்து நான் வந்து குலோப் ஜாமுன் கேட்டிருந்தாங்க பசங்க. ஸோ அதனால் குலோப் ஜாமுன் வந்து செஞ்சுருந்தேன். ப்ளஸ் அது இல்லாமல் நான் வந்து எப்பயுமே நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் வந்து ராகி எல்லாம் போட்டு, ராகி மாவெல்லாம் போட்டு அடை பண்ணி நான் வந்து சிமிலி உருண்டை வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு முதுகு எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து நான் அடிக்கடிக்கு எள்ளாகட்டும், வேர்க்கடலை ஆகட்டும், ராகி ஆகட்டும் கண்டிப்பாக கம்பல்சரி நான் வந்து காவியா, சிவன்யா நாங்கள் எல்லாருமே எடுத்துப்போம். எனக்குமே ஒர்க் லோட் அதிகன்றதுனால பேக் பெயின் வந்து அதிகமாக வருது. ஸோ அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இட்லியுமே வந்து வெந்துடுச்சு. இட்லியுமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம தனியாக தட்டில் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை. எடுத்து டைரெக்டாக வெந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து அப்படியே டைரெக்டாக குருமாவில் போட்டுற வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து நம்ம கடகடன்னு செய்யணும், அடுத்து இதை பண்ணணும்னு மைண்டில் வந்து கிச்சன் உள்ள போனீங்கனாலுமே நமக்கு டக்கு இந்த ஒர்க் பண்ணணும், இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் வந்து செட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம பசங்க அடுத்து இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம குழந்தைங்களுக்குமே, இதை முடிச்சியா நெக்ஸ்ட் அதை பாரு, அதை முடிச்சியா நெக்ஸ்ட் அதை பாரு அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் பழகணும். ஸோ காவியா வந்து ஆனியன்ஸ்லாம் வந்து தோலிலாம் நீக்கி கொடுத்தா, டக்குன்னு தேங்காய்லாம் வந்து எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தா, ஒரு சில வேலைலாம் வந்து பொம்பளை பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து அதை காவியா வந்து கூப்பிட்டு இதை பண்ணுமா அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து காவியா வந்து புரிஞ்சுட்டு பண்ணிடுவா. ஸோ பாருங்கள், குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம குழம்பு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே இன்னும் திக்காயிடும். பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம இதை போட்டுட்டு நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும்னு கிடையாதுங்க. ஸோ கேஸ் கொஞ்சம் சிம்மில் இருக்க சொல்லவே நம்ம அதை போட்டுற வேண்டியது தான். போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா சரியாயிடும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உளுந்த வடைக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இதுக்குமே கூட
நான் வந்து சீரகம், கொத்தமல்லி, சால்ட்டு இப்போதைக்கு இது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். எப்பயுமே வந்து மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷமாவது இல்லை ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் இப்படி கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் வந்து வடை வந்து ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப க்ரன்ச்சியாக, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம மாவு வந்து எந்த அளவுக்கு அடிச்சடிச்சு நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெயின் வந்து உளுந்த வடைக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த மாவை வந்து கலந்து விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வடை வந்து உள்ள சாஃப்டாகவும் மேலே க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வடை மாவு அரைக்கிறப்ப நான் அடிக்கடிக்கு என்னோடய ஃபாலோவர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து ஐஸ் க்யூப் போட்டு நம்ம உளுந்த வடை மாவு அரைக்கணும். ஸோ அப்படி அரைக்கிறப்ப நமக்கு வடை வந்து ரொம்ப சூப்பராக க்ரன்ச்சியாக கிடைக்கும். பார்த்தீங்கன்னா காவ்யா சிவன்யா வந்து ரெடி ஆகிட்டு, சிவன்யாவும் காவ்யாவுமே வந்து சும்மா ஹேர் கிளிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கம்மா, நாங்கள் வரத்துக்கு டைம் இல்லை, நான் இங்கே எல்லாத்தையும் பார்க்கணும், ஸோ அதனால் நீ சிவன்யா வரைக்கும் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால் அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அவங்க கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடை போட்டுடலாம். அதுக்கு வந்து நான் ஏன் வந்து இப்போ இப்படி போட்டேன் அப்படின்னிங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி பார்த்தீங்கன்னா ரச வடை. ஆல்ரெடி நான் நைட்டு வந்து ரசம் வந்து வச்சுருந்தேன். ரசம் வந்து கொஞ்சம் மீந்திருக்கு. ஸோ இப்போ மார்னிங் வந்து நம்ம இதை வடையை வந்து செஞ்சு நம்ம ரசத்தில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஊறி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி நான் வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் வெறும் சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இது வரைக்கும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈடு வந்து வடை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக, ரொம்ப குட்டி சைஸாக போடல, ரொம்ப பெரிய சைஸாகவே நான் வந்து போட்டு பொரிச்சு எடுத்து நான் வந்து ரசத்தில் ஆட் பண்ணிட்டு போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் ரச வடைங்க. ஸோ ரச வடை வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கெல்லாம் ரச வடை பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆளுக்கு 2 வடையாச்சும் ரச வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கணக்கு பண்ணி ரச வடைக்கு வடை வந்து போட்டாச்சு. நீங்கள் கேட்கலாம், ஏன் இதுக்கு ஆனியன்ஸ் போட்டால் நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, நம்ம ஆனியன் ரசத்தில் நம்ம எந்த ஒரு வெங்காயம்லாம் போட மாட்டோம் இல்லையா. ஸோ ரசம் வந்து மீந்தாலுமே கூட நல்லாயிருக்கும் மறுநாளைக்கு. நம்ம இப்போது வந்து ஆனியன் போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நைட்டு கூட ஆகலாம். வெங்காயம் எதிலெல்லாம் சேர்க்குறீங்களோ அந்த பொருள் எல்லாம் சீக்கிரம் கெட்டுடுங்க, சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரச வடை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் ஏன்னா பெப்பர், காரம், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து இதை ரச வடைக்கு அப்படியே போட்டுட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி நார்மல் வடை செய்யறதுக்கு நான் போட போகிறேன். ஏன்னா இது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான். ஸோ அதனால் வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ க்ரன்ச்சியாக, எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சூடாக இருக்குது இல்லையா, அப்போ வந்து நம்ம ரசத்தில் போடுறப்ப நமக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நல்லா வந்து ஊறி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே குலுக்கி விட்டுருங்க. ரசம் அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இதால் எவ்வளோ உறிஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு உறிஞ்சிடும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வடை இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி நான் வந்து இப்போ வடைக்கு வந்து ஆனியன்ஸ்லாம் போட்டு பிசைஞ்சு நம்ம நார்மல் வடை வந்து செய்ய போகிறோம். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் வந்து மெது வடை பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பாருங்கள் ரச வடை வேணுன்றாங்க, அப்புறம் மெது வடையோ வேணுன்றாங்க. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. மார்னிங் ஏஞ்சதுலேருந்து வேலையே செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலங்க. நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அதான் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, லீவே இல்லாத ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய மக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது தான் அப்படின்ட்டு. உண்மையிலே ரியலாக உண்மை அது. ஆக்சுவலாக வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற உமன்ஸை விட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து சுத்தமாக லீவே கிடையாதுங்க. எனி டைம் வேலை செஞ்சுட்டே இருப்போம். இந்த வேலை முடிஞ்சா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சா இந்த வேலைன்னுட்டு. ஸோ கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டே இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வடை அந்த பக்கம் வெந்துட்டுருக்கிறப்பே நான் வந்து தோசை மாவு வந்து கலக்கியாச்சு. தோசை மாவு வந்து விட்டுடலான்னு சொல்லிட்டு வருஷ பிறப்புக்கு, தீபாவளிக்கு எல்லாம் வந்து எங்கள் வீட்டில்
இடித்த மாவு தோசைன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கெல்லாம் தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா வந்து மாவு வந்து அரிசி ஊற வச்சு அதை ஜெலிச்சு அதில் வரக்கூடிய அந்த கப்பி ரவையை எடுத்து அதை கஞ்சி காசி அதில் வந்து அரிசியை போட்டு புளிக்க வச்சு அதுக்கப்புறமா அந்த மாவை வந்து தோசை ஊற்றுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஸோ அதை நல்லெண்ணெய் விட்டு நம்ம தோசை ஊற்றுறப்ப ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஸ்பெஷல். நியூ இயர்க்கு தீபாவளிக்கு இந்த ரெண்டுத்துக்குமே அந்த தோசை வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க. பட் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. ஒர்க்குன்ட்டு போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கூட டைமே இருக்க மாட்டேங்குது. எனக்கு அது என்னன்னே தெரியல. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் டைஸ்ட் கிடைக்கும் தெரியல. ஸோ வந்து இது முடிஞ்சுது. அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா வடை ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப கிறிஸ்பியாக எவ்வளோ கோல்டன் ப்ரௌனோட ரொம்ப சூப்பராக வந்து வடை ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் நான் சொன்ன அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வடை வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். மேலே க்ரன்ச்சியாக இருக்கும், அதே சேம் டைம் வந்து உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது மெதுவடை தான். ஸோ அதுக்கப்புறம் தோசை வந்து ஆளுக்கு ஒரு தோசை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை தான் ஆளுக்கு கணக்கு பண்ணி விட்டேன். ஏன்னா காஞ்சிச்சினாலுமே அது வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் அது தோசை மட்டும் கணக்காக விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல வடையுமே வேணுமோ சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கடல வடை கொஞ்சம் அதுக்கு மாவு வந்து கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருந்தேன். அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த மாவை பிசைஞ்சு நான் வந்து கடல வடைக்கு எப்பயுமே நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் பல்காக அரைக்கிறீங்க, உளுந்துக்கு இது கடல வடைக்கு மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு போடாமல் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வடை செஞ்சுக்கினா வடை வந்து எப்போ வேணாலும் ஒரு 2 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதோட உப்பை ஆட் பண்ணிட்டீங்கனாலோ வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கனாலோ அதை வந்து அப்போவே இம்மிடியேட்டாக செஞ்சாகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், இல்லைனா சீக்கிரமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சால்ட் நம்ம ஆட் பண்ணாத இருக்கிறதுனால நமக்கு வந்து 2 டேஸ்க்கு வந்து மாவு வந்து ரொம்பவே சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் வடை செய்யறதுக்குமே. அது மட்டும் இல்லாமல் கடலப்பருப்பு வடைக்கு வந்து நான் ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் கடலப்பருப்பு வடை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் ரொம்ப க்ரன்ச்சியாக உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கணும் அப்படின்னிங்கன்னா ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கடலப்பருப்பு ஊற வைக்கிறப்பயே வந்து ஒரு புடி அளவுக்கு பச்சரிசி வந்து கூட சேர்த்து ஊற வச்சு அரைச்சி வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் நாட்டு ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்னை ஏதே தோட்டத்தில் வீசுதே. உன் ஊர் தாண்டிடும் ரயில் பாலம் மேல் என் பூமி ஒளிர்விடும் என் தேசனே குளிர்மலை தன் வாசனே எழில் மிகு என் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே. இல்லாமலாடும் பந்தமே கல்லாகி நிற்கும் பூதமே கல்லாயங்கட்கு சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே. சம்பராணி வாசகியே சடதியிலே வாரும் அம்மா சமயபுரமாரி சங்க
Remo, sing it. Sing it. Don't stop the music, Remo, sing it. Sing it. திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா, தீபம் தெரியுமே சண்முகா, உன் பாதம் தெரியுமே சண்முகா. அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா, முகம் சிரிக்குமே சண்முகா, அருமுகம் சிரிக்குமே சண்முகா. சித்திர நாளிலும் சண்முகா, கந்த உற்சவ நாளிலும் சண்முகா, நாளுங்கிழமையும் சண்முகா, ஒரு உண்மையை சொல்லவா சண்முகா, ஆறு படையிலும் ஆறு காலத்திலும் பூச நடக்குமே சண்முகா, பூச நடக்குமே சண்முகா, நல்ல பூச நடக்குமே சண்முகா. சிற்படி வீரா சரவண பவா, ஆறெடுத்தோனே சரணம், ஆறெடுத்தோனே சரணம், அருமுகனே சரணம். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுவலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீ, என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுவலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீ, என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுவலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே. யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்திருக்கீங்களோ சத்தியமா சொல்றேன், காலரை தூக்கி விட்டு பெருமைப்படுங்க. பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் தான் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாம தான் கூடவே வச்சு சோறு போடுறது என்னைக்குமே பொட்ட புள்ள மட்டும்தான் சார். இங்கே பாருங்க, சிவன்யாக்கு வந்து ஹேர் வந்து சிக்கு உடச்சி ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கேன். குந்தவை ஹேர் ஸ்டைலு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக குட்டி ஹேர்ன்றதுனால அந்த மாதிரி அழகாக பஃப் வச்ச மாதிரி போட்டு விட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா புசுமா வந்து அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கூட வெளியே கடைக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க தாத்தா கூட கிளம்பியாச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு கவர் வந்து வந்திருந்தது. நிறைய விஷயம் ஃப்ளிப்கார்ட்லேயும் புக் பண்ணியிருந்தேன், அமேசானில் புக் பண்ணியிருந்தேன், மீஷோலையும் பண்ணியிருந்தேன். ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ வெளியே போய் வாங்குறத விட நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னுட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்றத அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்யா என்னை விட ரொம்ப ஆர்வமாக வந்து உட்காந்துருக்கு. நான் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணுவேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணேன். இப்போ என்ன வந்திருக்குன்றது தெரியல, பட் வருஷப்பிறப்பு அதுவுமா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. புசுமா எனக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தா திருப்பி இன்னொரு பாக்ஸ். ஸோ இதையுமே ஓப்பன் பண்ணி ஆகணும். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் தான் வந்திருக்கு. நான் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இது ஆஃபரில் இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் கிளாஸ் மாதிரி, பட் ஆனால் கிளாஸ் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்ம் கலரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்திருக்கு. ஸ்கொயராக ஒரு 500 ml
பால் பிடிக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர்ஸ். ஸோ வந்து இது வந்து 12 செட் ஆஃப் ப்ரைஸ் வந்து ஒரு 600 ருபீஸ்க்கு 1 ரூபி கம்மி 599 அப்படின்னு சொல்லி வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ 12 பீசஸ் என்ன கேட்டிங்கன்னா வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டி வைஸ்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ 12 செட்டு வந்து நமக்கு ஸ்கொயரில் கிடைக்குதுன்றப்ப நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ், நான் மெயினாக மசாலா ஐட்டம்ஸ் தான் போடணும்னு நினச்சேன். ஸோ ஏன்னா நிறைய எனக்கு ரொம்ப குழம்பக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய விஷயம் பார்த்தா இது மிளகு சீரகம் அப்படின்னு தெரியலன்னா கூட நம்ம ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும். பட் ஆனால் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குங்க. இது யாரெல்லாம் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தனியா பொடி, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, சிக்கன் ஃப்ரை மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ப்ளஸ் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து நிறைய கரம் மசாலா, தனியா பொடி, சில்லி பவுடர் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து சென்னா மசாலா, பானிபூரி மசாலா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து நிறைய வாங்குவேன். ஸோ அது வந்து எனக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ வந்து மாற்றி ஒரு சிலதுக்கெல்லாம் கூட போட்டுட்டு டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா உள்ள ப்ரெஸ்ஸிங்கே நல்ல உள்ளே வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்பிரேக்கபிள் கண்டெய்னர், அதாவது கீழே விழுந்தாலுமே கூட உடையாது அப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரியாக இருக்குன்றதால ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரியுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினச்சேன் இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரலை, இன்னுமே நமக்கு வந்து அது வரலை. அது வந்துச்சுன்னா தான் இதை வாஷ் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம வந்து எல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் ஓப்பன் பண்ணி பிச்சு போட்டோம் இல்லையா, அதோடவே வந்திருக்கு. ஆல்ரெடி அதை எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்டில் போடுறப்ப தான் சிவனியா வந்து கண்டுபிடிச்சது, மம்மி ஸ்டிக்கருமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு ஒரே ஹாப்பியாக ஆகிடுச்சு, ஐ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கருமே இதுக்கு வந்து ஒரு பென்சில் ஒயிட் மார்க்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் இதுக்கு வந்து அந்த பிளாக்கில் வந்து நான் லிட்டு வாங்கியிருந்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்டிக் வந்து ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்கில் வந்து நான் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கலர்ஸ்லையுமே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ கிளாஸ் மார்க்கர், இது வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப 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 இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். இதில் ஷேப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது, ரெக்டாங்கிளில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இந்த ஷேப்ஸ் வந்து டிசைன் வந்து நிறைய கிடைக்குது. பட் ஆனால் நான் வந்து எனக்கு இந்த ஷேப் தான் வேணும். இந்த கூராக நமக்கு வந்து அகலமாக இருக்கிறப்ப நமக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து எழுதுகிறப்ப நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. வருஷம் முதல் நாள் அதுமா நம்ம நினச்ச ஒரு விஷயம் நமக்கு கையில் கிடச்சிருக்குன்றப்ப நம்ம அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நார்மலாகவே கிச்சனுக்கு ஒரு ஐட்டம் கிடைக்குதுனாலே நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து பிடிச்ச ஐட்டமாக கிடைக்குதுன்றப்ப இதை வந்து வச்சு என்னென்னலாம் பிளான் பண்ணோம், என்னெல்லாம் போடணும் அப்படின்னு தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சைஸ் மட்டும்தான் இல்லைங்க, இது வந்து அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லி கீழே வந்து போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னும் ஹைட் வைஸ்லுமே கூட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உண்டு. ஸோ வந்து வர்த்தபிள் தான் சொல்வேன் நான். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ vlog வந்து எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. நான் இதில் காட்டியிருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். என்னோட இந்த vlog வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் வந்து நடுவில் ஃபங்க்ஷன்ஸு, ஒரு சில ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்தது, ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, பர்சனல் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவே எடிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ வீடியோ வந்து லேட் ஆனதுக்கு ரொம்ப ரியலி வெரி சாரி. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ், எடிட் பண்ண முடியவே இல்லை எனக்கு. நான் அன்றைக்கே சண்டே அன்றைக்கே எடிட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ காஞ்சிபுரம்லாம் போக வேண்டியது இருந்தது. ஸோ காஞ்சிபுரம்லாம் போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு இங்கேயுமே ஒரு சில வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.